என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 14வது வசனத்தையும், சங்கீதத்தின் புத்தகத்தில் 63வது அதிகாரத்தில் முதல் வசனத்தையும் ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள். இந்த இரண்டு இடங்களிலும் இரண்டு வெவ்வேறு நபர்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த இரண்டு நபர்களுடைய தேடுதல் எதுவாக இருந்தது என்பதை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சவுலானவன் தாவீதை கொன்று போடும்படிக்கு அனுதினமும் தாவீதை தேடிக்கொண்டே இருந்ததை, கொலைவெறி பிடித்து தேடிக்கொண்டே இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் தன்னை ஒரு மனிதன் கொன்று போடுவதற்காக தேடிக்கொண்டே இருக்கிறான், அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கிறான். மிக மும்முரமாய் ஒரு திரள் கூட்டத்தோடு கூட தன்னை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தும் தாவீதோ சங்கீதத்தின் புத்தகத்தில் 63வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனே அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே தேவ சமூகத்தை அவர் தேடினதை நீங்கள் பார்க்க முடியும். சவுல் தேடின காரியத்தையும் தாவீது தேடின காரியத்தையும் சற்று நிதானித்து பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு விரோதமாய் அநேக எதிரிகள் காணப்படலாம். நீ அவர்களை எதிரியாய் நினைக்கவில்லை, ஆனால் உன்னை முகாந்தரம் இல்லாமல் அவர்கள் பகைத்து கொண்டிருக்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகளை உனக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். அதனால் எப்படி அவர்களை கையாளுவது, எப்படி இவர்களுக்கு ஒரு முடிவு கட்டுவது, அதற்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்காதே. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை அனுதினமும் தேட ஆரம்பி. அவர்கள் அனுதினமும் உன்னுடைய அழிவை தேடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்களோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அனுதினமும் தேட ஆரம்பியுங்கள். முடிவு என்னவா இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். சவுல் மடிந்து போனான், ஆனால் தாவீதையோ கர்த்தர் அரியணையில் கொண்டு வந்து உயர்த்தி மகிமைப்பட்டார் அல்லவா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உங்கள் பிரச்சனைகள் நடுவிலும் மிக உறுதியாய் உத்தமமாய் தேட ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய சமூகத்தை தேட ஆரம்பியுங்கள். அவரை தேடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.